Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மேடம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் போயிடுச்சுன்னு. எவ்வளோ போச்சு அப்படின்னு கேட்டேன். 4.5 lakhs அப்படின்னாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, நாங்கள் கொடுக்குற அந்த ஃபில்ம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிவ்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு தருவோம் அப்படின்னு. நான் சும்மா சரி ரிவ்யூ தானே போடணும்னு சொல்லிவிட்டு நான் ரிவ்யூ போட்டேன் மேடம். எனக்கு ஃபஸ்ட் வீக் 1500 rupees கொடுத்தாங்க. அந்த கம்பெனிலேருந்து ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க, 75,000 உங்களுக்கு வருது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க அதை கொடுங்கன்னு கேட்கும்போது, இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்கம் அதிகமாக வரும். இப்படியே போய் அவங்க ஒரு டைமில் வந்து இல்லை எனக்கு போதும், நான் இதோட நிறுத்திக்கிறேன், 3 lakhs வந்தோன்னு நிறுத்திக்கிறேன், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரு 1.5 lakhs கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு அது அப்படியே ரெட்டிப்பாயிடும் பணம். இவங்ககிட்ட பையில் பைசா கிடையாது. பையன்கிட்ட கிரெடிட் கார்டுலேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாக்க, நான் வந்து உங்களை வச்சுக்கிறேன், உங்களை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவனோட நீங்கள் வண்டியில் இவன் தான் ஸ்டேஷன் வராங்கனால அந்த இடத்துல ஸ்டேஷன்லேயே ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடலாம் நம்ம. ஒரு பெரிய மாஃபியா மாதிரி தோணுதுமா எனக்கு. நிறைய பேர் இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வை த சைபர் கிரைம் இஸ் நாட் ஏபிள் டு இதுக்கான ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கேட்குறது இல்லையா என்னன்னு தெரியல. பேங்க்லேருந்தே கூப்பிட்றாங்க, கிரெடிட் கார்டு வேணுமா அவைல் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நேரடியாக பேங்க்கில் போய் உட்காந்தே நம்ம வந்து அது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு விவசாயி போய் பாருங்கள், அவன் இந்த மாதிரி ஏமாந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு அதை கஷ்டப்பட்டே எனக்கு இங்கே காசு நிற்கலை, அதில் போய் எனக்கு என்ன வந்துட போகுதுன்னு தான் நினைப்பான் அவன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக டிடெக்டிவ் மாலதி மேம் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திரும்ப உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். அடுத்து ஒரு கேஸ் நீங்கள் பார்த்ததுலேயே வந்துட்டு இப்படி ஒரு கேஸ் நம்ம எடுத்திருக்கோமேன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல, இல்லைனா என்னடா கேஸ் இதெல்லாம், அந்த மாதிரி ஒரு கேஸ்? கண்டிப்பாக. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அடிக்கடி. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஜாப் ஒர்க் கொடுப்போம். லைக் எங்களது டெய்லரிங் யூனிட்லேருந்து அவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் லேடி. காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் கூட கேட்பேன், டியூஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ஹோம் டியூஷன் எடுக்கிறீங்க, நல்ல பே வரும்ல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, பையன் தானே கல்யாணம் பண்ணணும், வை டோன்ட் யூ டேக் ரெஸ்ட்? இல்லை மேடம், நான் இது பண்ணணும்னு. அவங்க கல்யாணம் ஆகி 10வது பையனோட சேர்ந்து 10வது படித்து பாஸ் பண்ணவங்க. அந்த மாதிரி ஒரு லேடி. அவங்க வந்து, மேடம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் போயிடுச்சுன்னு. எவ்வளோ போச்சு அப்படின்னு கேட்டேன். 4.5 lakhs அப்படின்னாங்க. அவங்க சேர்த்து வச்ச மொத்த தொகையும் விட்டாங்க. மொத்த தொகை அது இல்லை, பையன்கிட்ட இருந்தும் கொஞ்சம் இதில் கிரெடிட் கார்டில் எடுக்க சொல்லி அதையும் சேர்த்து விட்டுட்டாங்க. அதுவுமா? கிரெடிட் கார்டில் இருக்கிற காசையும் வந்து ஸ்கேம் ஆயிடுச்சு. ஆமாம், ஸ்கேம் ஆயிடுச்சு. ஐ திங்க் இந்த சைபர் ஸ்கேமாக இருக்கட்டுமே, எல்லாமே இந்த இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்டர்நெட் வேர்ல்டு எவ்வளோ வளருதோ அவ்வளோ தூரம் டேஞ்சராகவுமே அது போயிட்டு இருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு பெரிய மாஃபியா மாதிரி தோணுதுமா எனக்கு. நிறைய பேர் இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வை த சைபர் கிரைம் இஸ் நாட் ஏபிள் டு இதுக்கான ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கேட்குறது இல்லையா என்னன்னு தெரியல. நல்ல ஸ்கேம் ஆகிறது நிறைய பேர்கிட்ட நான் கண்கூட நான் பார்க்குறேன், கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நோ ரிசல்ட்டுன்னு. அவங்கெல்லாம் சொல்லும்போது கூட எனக்கு அது எனக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கல. பட் என்னுடைய தெரிஞ்ச அவங்க வந்து சொல்லும்போது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து கஷ்டப்பட்ட பணத்தை போய் இழந்தபோது அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் கத்திஜா நீங்கள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், என்ன தான் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் நான். அப்போது அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை மேடம், வந்து எனக்கு ஒரு நாள் நான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற அந்த ஃபில்ம் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிவ்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு தருவோம் அப்படின்னு.
நான் சும்மா சரி ரெவ்யூ தானே போடணும்னு சொல்லிட்டு நான் ரெவ்யூ போட்டேன் மேடம். எனக்கு ஃபஸ்ட் வீக் 1500 ருபீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் செகண்ட் வீக் பார்த்தா திரும்பியும் 1500 வந்துச்சு. அப்புறம் நீங்கள் இவ்வளோ பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போட்டேன். அப்போது ஒரு 2 months வந்து இந்த மாதிரி ரெவ்யூ போட சொல்லி இந்த பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு ஓகே இவங்களுக்கும் வந்து ஒரு மனநிலை வந்துடும். இப்போ நம்ம இது பண்ணால் நமக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி வருது. இந்த சைடு ஹசில்ங்கிற வேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரீசெண்ட் இயர்ஸாகவே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எங்கே இன்டர்நெட்டில் பார்த்தாலுமே நம்ம ஸ்க்ரால் பண்ணால் சைடு ஹசிலுக்கு இந்த வேலை பார்க்கலாம் இந்த வேலை பார்க்கலான்னு அவங்களே ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதில் இது ஒரு ஆப்ஷனாக நிறைய இடங்கள்ல நானுமே பார்த்துருக்கேன். இப்போது அது பண்ணதும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஓகே ரிவ்யூ தானே ரிவ்யூ போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ 3rd month வந்து அந்த கம்பெனிலேருந்து ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேடம் நீங்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ரிவ்யூஸ் போகிறதுனால எங்களுக்கும் நிறைய இன்கம் வருது, எங்கேயாவது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு கொடுத்தீங்கன்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு இந்த ஒரு 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 பீரியடுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் உடனே இவங்க 50,000 ட்ரஸ்ட் அவங்களுக்கு பில்ட் ஆனனால சரி 50,000 ரூபாய் கேட்குறாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவங்க சொன்ன மாதிரியே வந்து 75,000 இவங்களுக்கு வந்துடுது. அப்புறம் அவங்க திரும்பி என்ன பண்ணுறாங்க, அந்த 75,000 கையில் கொடுக்காமலே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க 75,000 உங்களுக்கு வருது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க அதை கொடுங்கன்னு கேட்கும்போது இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்கம் அதிகமாக வரும். இப்போ அந்த 75,000 எனக்கு வேணுங்கிறதுக்காக அவங்க வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காங்கல்ல. இல்லை இன்னும் அதிகமாக கிடைக்கணும் ஆசை தான் வந்துருச்சுல, 75,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இப்படியே போய் 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 அவங்க ஒரு டைமில் வந்து இல்லை எனக்கு போதும் நான் இதோட நிறுத்திக்கிறேன், 3 lakhs வந்தோன்னு நிறுத்திக்கிறேன் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ ஒரு 1.5 lakhs கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு அது அப்படியே ரெட்டிப்பாயிடும் பணம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் தந்துடுறேன்னு அவங்க சொன்னதும் இவங்க வந்து இவங்ககிட்ட பையில் பைசா கிடையாது, பையன்கிட்ட கிரெடிட் கார்டுலேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் இதுவே இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டாக்க அந்த ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுவாங்களே அவங்கக்கிட்ட நல்லா பேசி பணம் வாங்குறவங்க, அவங்க வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஒரு பர்சன் ஒருத்தர் நம்பரை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்பிட்வீன் நடுவில் இங்கே ட்ரஸ்ட் பில் பண்ணுறதுக்கு. அந்த நம்பர் கொடுத்ததும் அந்த பர்சன் பேசுவார். பேசிட்டு நீங்கள் இந்த கால் சென்டர் மாதிரி நம்பர் தானே அவங்க வச்சுருக்கிறது, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசினாக்க ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி அவங்க பில் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படி இருந்தும் பணம் வரல. இவங்க திரும்ப திரும்ப பேசும்போது நீ வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் பேச்சே ரொம்ப அழகாக இருக்குது, நான் வந்து உங்களை வச்சுக்கிறேன், நீங்கள் வந்துருங்க என் கூட வந்துருங்க. நான் இங்கே இல்லை, சென்னையில் இல்லைன்னு, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் பெங்களூரில். இவங்க லூஸ் மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க, பெங்களூரில் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அட்ரஸ் கொடுக்கல நல்ல வேலை. சரி நீங்கள் பெங்களூர்லேருந்து நான் பையன் வீட்டில் இருக்கேன், பரவாயில்ல நீங்கள் வந்துருங்க, நான் ஸ்டேஷனில் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் நான் வச்சுக்கிறேன், உங்களை நல்லா நான் பார்த்துக்கிறேன். இது வேற ரூட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து என் பணத்தை திரும்ப கேட்கறதுக்காக ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இவங்க கிட்ட நீங்கள் அழகா இருப்பீங்கன்னு ஒரு விஷயத்த ஒரு பிக்கப் லைன் மாதிரி போட்டு ஆரம்பிச்சு பிக்கப் லைன் தான் அது. ஆமா பிக்கப் பண்றதுக்காக இப்போ வந்து நீங்க வந்துருங்க என் கூட வந்துருங்கன்னு ஒருத்தங்களை கூப்பிடுறாங்கன்னா இவங்க அதை வந்து எதை பார்க்கணும், இப்போ அந்த பர்சன் கிட்ட பேசணுமா இல்ல வந்து என் பணத்தை நான் எப்படி திரும்பி வாங்குவேங்கிற ஒரு டைலமால இருப்பாங்க. சொல்லும்போது நான் சொன்னேன் ஓகே நம்ம வந்து செம்ம இது நம்ம இந்த ஸ்கேம் பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க, அது நீங்கள் வந்து வாங்க நம்ம வந்து போய் நான் கமிஷனர்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு உங்களை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவனோட நீங்கள் வண்டியில் இவன் தான் ஸ்டேஷன் வராங்கனால அந்த இடத்துல ஸ்டேஷன்லேயே ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடலாம் நம்ம அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிச்சு நீங்கள் இஃப் யூஆர் போல்ட் இனஃப் நம்ம இதை பண்ணுவோம், நம்மளே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த டைமில் இங்கே வரோம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட. ஏன்னா நம்ம பிளாக்மெயில் கேஸ்லாம் அந்த டைமில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம 2000 வந்து
ஒரு பையனை பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பிளாக்மெயிலர்ஸ் கிட்ட பேசிட்டு நாங்கள் போலீஸ்கிட்டையும் பேசிட்டு அந்த கன்சர்ன் ஸ்டேஷன் வேளச்சேரி ஸ்டேஷன் தான் அது, அங்கே போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ நாங்கள் வந்து இங்கே கொண்டு போய் பணம் கொடுக்க போகிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லி போலீஸோடு போய் அவனை அந்த கும்பலாக தூக்கிட்டு வந்துட்டோம். அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு சரி நம்ம போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் பேசுவோம், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஸ்கேம் போய்கிட்டு இருக்குது, ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவன் பின்னாடி எங்கள் ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவானோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, இது போனது போகட்டும், நாங்கள் கஷ்டப்பட்டு கடனை அடைச்சிக்கிறோம். ஏன்னா கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்காங்க கடைசி. ஆமாம், ஆனால் கிரெடிட் கார்டு கடன் வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு பாரமாக தான் இருக்கும். சேவிங்ஸ் போகிறத தாண்டி கிரெடிட் கார்டுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 1.5 lakhs நம்ம கொடுத்தோன்னா அது எப்படியும் ரெட்டிப்பாக நம்ம அங்கே கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பரவாயில்ல, நாங்கள் பொண்ணு பையன்லாம் சொல்கிறாங்க பரவாயில்ல நம்ம சம்பாரிச்சு கட்டிக்கலாம், நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டாங்க. ஸோ அதனால எங்களால் அந்த கேஸில் போய் எங்களால் பண்ண முடியல. ஸோ இது மாதிரி நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இதை பற்றி பேசுகிறவங்களே கூட எப்படியோ ஒரு வகையில் போய் ஏமாந்துடுறாங்க. இது நிறைய நடக்குது. இப்போ இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடக்குது. இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. நீங்கள் கட்டுறீங்க இல்லையா பணம், போட்டோன்னே எடுத்துருவாங்க. அது வந்து நமக்கு வந்து நார்த் இந்தியா அந்த சைடு தான் எப்போவுமே காட்டும். எங்கே எடுத்திருக்காங்கன்னு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னாலுமே ஏதோ ஒரு நார்த் சைடில் இருக்கிற ஒரு ஏடிஎம்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. நான் சென்னையில் இருக்கேன், ஆனால் யாரோ ஒருத்தங்க நார்த் சைடில் நம்மளோட வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் இருந்துச்சு. நான் வந்து அந்த நார்த் இந்தியன் வார்டை வரும், நான் பேங்க்லேருந்து கூப்பிடுறேன், உங்களோட அக்கௌண்ட் 16 நம்பர் அந்த ஒரு இதில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கேமாக ஆரம்பித்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய வருது. நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிட்டு பேங்க்கில் போய் கேட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு லோன் வேணும்னா பேங்க்லேருந்துமே நிறைய கால்ஸ் வருது, உங்களுக்கு லோன் வேணுமா நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேங்க்லேருந்தே கூப்பிட்றாங்க கிரெடிட் கார்டு வேணுமா அவைல் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம நேரடியாக பேங்க்கில் போய் உட்காந்தே நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கூகுள் பே அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லா ஃபோன்லேயும் வச்சுக்காதீங்க. கூகுள் பே அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுல வந்து மினிமலாக வச்சுக்கோங்க, பைசாவை நிறைய வச்சுக்காதீங்க. எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாதீங்க, பேங்க்கில் போய் நேரடியாக பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேங்க் மேனேஜர் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் கூகுள் பேயே யூஸ் பண்ணுறது இல்லை, நான் கையில் பைசா எடுத்து கொடுத்து தான் நான் செலவு பண்ணிக்கிறேன்னு. ஏன்னா அதில் சோ மெனி ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. நமக்கு வந்து இந்த கூகுள் பே வந்து பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் நம்ம பைசா கொண்டு போக தேவையில்லை, டிஜிட்டலாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு நம்ம ஸ்கேன் ஒரு ஃபோனை கையில் தூக்கிட்டு போனால் வெளியில் போனால் போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் நம்ம இருக்கோம். அது ஒரு விதத்தில் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் நிறைய இடத்துல வந்து அது பிரச்சனைக்குரியதாகவும் மாறிக்கிட்டு வருது. ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு யூஸ். அது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாமே நம்ம வந்து கூகுள் பே தான். இப்போ 1 ரூபானாலும் சரி எதுவாக இருந்தாலும் கூகுள் பே தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் தான் இருக்குது. ஒரு சாமானியராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த கூகுள் பே ஈஸி ஆக்சஸ். அதான் ஒரு பக்கம் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகுதோ அவ்வளோ தூரம் அந்த அதோட டேஞ்சரோ அதோட ஹார்மோ இருந்துகிட்ருக்கு. அது வந்து பீப்புளுக்கு அவ்வளோ ஈஸியாக அவேராக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபோன் காலில் வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணி ஒரு மாதிரி பதட்டமாக்கி அவங்கள பேச வச்சுட்டாலே அவங்க அதை நம்பி ஓடிபி சொல்கிறதா இருக்கட்டும், ஆதார் கார்டு நம்பரை கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு கார்டில் இருக்கிற சிவிவி நம்பர் எல்லாத்துமே வந்து அப்படியே ஒப்பிச்சிடுறாங்க. இப்போ கொஞ்சம் என்னதான் அவேர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா பீப்புளை வந்து கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. இல்லை, எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணும்னா உழைப்பில்லாமல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய ஆயிடுச்சு. கடின உழைப்பால் சம்பாதிக்கிறவங்க யாருமே வந்து இந்த இஷ்யூக்குள்ளே போகவே மாட்டாங்க. அவங்க இது யோசிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு விவசாயி போய் பாருங்கள், அவன் இந்த மாதிரி ஏமாந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு அதை கஷ்டப்பட்டே எனக்கு இங்கே காசு நிற்கலை, அதில் போய் எனக்கு என்ன வந்துட போகுதுன்னு தான் நினைப்பான் அவன். ஸோ கடின உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக அது கிடைக்கும். அப்படிங்கிற இதை வந்து திரும்ப திரும்ப இனிமேல் வந்து பள்ளி கல்லூரிகளில் குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்திலேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரணும். இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி அது வந்தது? நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ்ன்னு இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லி அதுக்கு ஒரு கடைசியில் ஒரு தீம் சொல்லி டீச்சர் வந்து அப்படியே அதை தத்ரூபமாக சொல்லுவாங்க. நாங்கள்லாம் ஆன்னு உட்காந்து அதை
கேட்டுட்ருப்போம் 3வது 4வதெல்லாம் படிக்கும்போது. ஆனால் இப்போ வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸுங்கிறது இல்லாமல் போயிடுச்சே. ஸோ ஹைஜீன், வீடு க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி குழந்தைங்க வந்து வீட்டில் பண்ணுறதில்ல. அது போய் லேபருங்கிறாங்க. சைல்ட் லேபர் கிடையாது. நீங்கள் யாருக்குமா போய் கூலி வேலை பண்ணல, நம்ம வீட்டில் நாம் சுத்தமாக வச்சுக்கிறோம். அதை வந்து எங்கே கற்றுக்கிட்டேன் நானெல்லாம், எங்கள் ஆயா வீட்டுக்கு போகும்போது அந்த பெரிய வீடு இருக்கும். இந்த ஏரியாவை நீங்கள் க்ளீன் பண்ணணும், இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு காஃபி. அந்த காஃபி கூட பால் காஃபி கிடையாது, அந்த வெல்லம் போட்டு கொடுப்பாங்கல்ல அந்த காஃபி, பிளாக் காஃபி தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் பெருக்கிட்டு வந்தால் தான் கிடைக்கும். ஸோ அப்போவே கடின உழைப்பை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் நாங்கள் வந்து எங்கள் பெஞ்ச் எல்லாம் மேலே தூக்கி போட்டு பெருக்கி தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து போர்டு இருக்கும், பிளாக் போர்டு இருக்கும். அதுக்கு அந்த ஊமத்தங்காய் இலை செடி இருக்கு இல்லையா, இல்லை அந்த இலையையும் கறியையும் எடுத்து இடிச்சிட்டு அந்த போர்டை பாலிஷ் போடுவோம். ஸோ எங்களுடைய வேலைகளை நாங்களே செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த வேலையை செய்ய சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ் வருவாங்க. வாட் யூ திங்க், வை டிட் யூ ஆஸ்க் மை சைல்ட் டு க்ளீன் த டேபிள் அப்படின்னு கேட்டுருவாங்க. டேபிளை துடைக்க சொன்னால் கூட கேட்டுருவாங்க, பெருக்க வேண்டாம். இந்த மாடர்ன் பேரண்டிங் டேர்ம் வந்து இப்போ எல்லாருமே இந்த மாடர்ன் பேரண்டிங்க்குள்ள தான் போகிறாங்க. எதுனாலுமே குழந்தைங்க வந்து இந்த ஈஸோட எல்லாமே பண்ணி முடிச்சிடணும். அவங்களுக்கு இதுதான் ஒர்க்கா, படிக்க தான் போகிறாங்களா இல்லை இங்கே தான் போகிறாங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நாளைக்கு நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அப்போ உங்கள் குழந்தை உங்களுக்கு தண்ணி கூட எடுத்து கொடுக்காது, பரவாயில்லையா? ஆமாம், அது அவங்கள அந்த ஒரு இதுலேயே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவோ இல்லை இதுதானே என் ஒர்க், நான் இதை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அந்த மாதிரி ஒரு. இவங்க வந்து எதையுமே கொடுக்காம வளர்த்துட்டு கடைசியில் நீ குழந்தைகிட்ட வந்து ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தவிச்ச வாய்க்கு ஏதாவது வேலை செய்யல உனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காதும்பாங்க. தண்ணின்னு நீங்கள் உட்காந்து எந்திரிக்க முடியாத லெவல்லேருந்து கேட்கும்போது அந்த குழந்தை தண்ணி தானே இதை வரேன் அப்படின்ட்டு கூட போகும். ஸோ ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் இட் ஷுட் பி கல்டிவேட்டட் ஃப்ரம் த ஸ்கூல். த கிளென்லினஸ் எல்லாமே இட் ஹேஸ் டு கம் ஆஸ் அ சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ வெளியில் போகிறோம், குப்பையை தூக்கி போடுறாங்க, எவ்வளோ அதாவது கடல் உப்புல நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஹூ இஸ் பாதர்ட்? நோபடி இஸ் பாதர்ட். அந்த காலத்தில் நாங்கள் வந்து கேரியர் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் ஹோட்டலில். இன்றைக்கி போனோன்னா கேரி பேக்லாம் கொண்டு வரோம். கேரியர் இல்லை, கேரி பேக் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே ஹேஸ் டு சேஞ்ச். அது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு இடங்களில் அவேர்னஸ் வருதோ இல்லை வரலையோ, நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அங்கே நம்ம வந்து என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறது வந்து பீப்புள் ஹேஸ் டு சேஞ்ச். அண்ட் நீங்கள் ஒரு சொன்ன விஷயம், இந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதில் எவ்வளோ பேர் ஸ்கேம் ஆகுறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நன்றி. நன்றி. அந்த புல்லீஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, புல்லீஸையும் தாண்டி இந்த அந்த பாடி ஷேமிங் தான் இங்கே மெயின் மேட்டராக இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றாங்க, குண்டாக இருக்காங்க, அவங்க கேலி பொருள், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நம்ம என்ன கஷ்டப்படுறோன்னு அவங்க ஒன்று குண்டாக இருக்கும், இல்லை இந்த குண்டை சார்ந்த விஷயமா இருக்கும். இந்த குண்டாக இருந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் தேவையானு இருக்கும். குண்டாக இருந்தாலும் எந்த ட்ரெஸ்ஸும் போடலாம். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் கம்ஃபர்டபுள். நீங்கள் இன்னொருத்தங்களுக்காக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே போட்டுட்டு நீட்டாக பக்காவாக ஒரு ஹோம்லி கேர்ளாக இருந்தால் உங்களை யாருமே கிண்டல் பண்ண மாட்டாங்களா? இந்த குச்சிக்கு புடவை கட்டி விட்டாலோ, இந்த குச்சிக்கு ட்ரெஸ் போட்டு விட்டாலோ அவங்க பார்க்க தான் செய்வாங்க. பொண்ணுனாலே பார்க்க தான் செய்வாங்க. வல்கரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னடா செஞ்சு வச்சு சில எல்லாமே அப்படி தாங்க. சுடிதாரில் வந்தாலும் அப்படி தான், சாரியில் வந்தாலும் அப்படி தான், மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அப்படி தான். முன்னாடி சொல்லிப்பாங்கப்பா, இப்படி சப்பியாக இருக்கிற பொண்ணு தான்ப்பா எங்களுக்கு பிடிக்கும், அவங்க தான் ரொம்ப வந்து ஃபுல்லஸ்ட்டாக இருப்பாங்க, அது கோசியாக இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லிப்பாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு வந்தால் அவங்களோட அக்செப்டன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. எஸ், என்னோட லவ் ஃபெயிலியர்ஸ்லாம் அதனால தான் நடந்திருக்காரு. இந்த காலத்தில் நான் இவனை லவ் பண்ணிட்டேன், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு லைஃப் லாங் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு தோணும், நீயும் உன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற. பிரேக்கப் இஸ் வெரி காமன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் 24 hours ஒரு பர்சனோடே இருப்போம். லவ் பண்ணும்போது அப்படி கிடையாது. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற லவ் சொல்லலை, லிவிங் டுகெதர் பற்றி சொல்லலை, நான் வந்து 90s லவ் அதை பற்றி சொல்கிறேன். பட் நம்மளை புரிஞ்சவங்க ஒருத்தவங்க லைஃப்பில் வரும்போது புரிஞ்சவங்க இந்த சென்ஸ். இது வரைக்கும் விக்ரம் கிட்ட விக்ரம் மீட் பண்ணது இப்போ வரைக்கும் நான் பெர்மிஷன் ஒன்று வாங்கினதே இல்லை விக்ரம் கிட்ட. என்ன ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் சரி, ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் எங்களால் அதுக்கப்புறம் பேசாமலாம் இருக்க முடியாது, சிரிச்சிருவோம் நாங்களே. ஸோ வி ஹாவ் தட் க்யூட் பாண்ட், அது சொல்ல முடியாது.
ஆஸ் எ மதர்ல bringing up your child, how is your parenting? இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃபிஷாக இருந்தேன்னா இப்போ போனோன்னா ஒரு அம்மா ஃபீலிங் தான். இது லட்சுக்கு போட்டால் அழகாக இருக்கும்ல, இது லட்சுக்கு வாயினா அழகாக இருக்கும்ல, அப்படி தான் மாறிடுச்சு லைஃபே. ஏன்னா பிகாஸ் ஷீ இஸ் த மீனிங் ஆஃப் மை லைஃப். நான் வந்து ஒரு அம்மாவை தாண்டி அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். நாளைக்கு அவளுக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் வந்து அம்மா எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு அவன் என்கிட்ட சொல்லணும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.